அனைவருக்கும் வணக்கம். நேற்று எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் தேர்தல் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் சொல்லியிருக்கிறாரு. அதுபடி நோட்டிஃபிகேஷன் நாமினேஷன் டேட்டு 33/26 ஸ்டார்ட் ஆகும். நாமினேஷன் டேட்டு லாஸ்ட் டேட்டு 6/4/2026 இருக்கும். டேட் ஆஃப் ஸ்க்ரூட்டினி ஆஃப் நாமினேஷன் 7/4/2026 இருக்குது. லாஸ்ட் டே ஆஃப் வித்ட்ராவல் ஆஃப் கேண்டிடேட்ஸ் 9/4/2026. Date of poll 23/4/2026. Date of counting of votes 4/5/2026. Date before which election should be completed. எந்த தேதி உள்ள எலெக்ஷன் கம்ப்ளீட் ஆகுதுக்கு 6/5/26 இருக்கிறோம். நாங்கள் இப்போ மயிலாடுதுறையில் எலெக்ஷனுக்காக எல்லாம் ரெடி இருக்கிறோம். 24/7 கண்ட்ரோல் ரூம் வச்சிருக்கிறோம். அதில் பொதுமக்கள் அவருக்கு இது எம்சிசி வயலேஷன்ஸ் என்ன இருந்தாலும் சொல்ல முடியும். அதுக்காக அவர் கால் பண்ணுவது இருக்குது 1950 கால் பண்ணிட்டாச்சு. அவரது என்ன கருத்துக்கள் இருந்தால் எம்சிசி வயலேஷன்ஸ் இருந்தால் அதை சொல்ல முடியும். அது மட்டும் இல்லை, அவரதுக்கு ஓட்டர் ஐடி ரிலேட்டட் அந்த ரிலேட்டட் என்ன கம்ப்ளைண்ட்ஸோ இல்லை கிளாரிஃபிகேஷன் தேவை இருந்தால் 1950 கால் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, டோல் ஃப்ரீ நம்பர் 1800-233-9960 இந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டாச்சு. அவருக்கு என்ன டவுட்ஸ் இருந்தால் அவருக்கு எங்கே வாக்குச்சாவடி எங்கே இருக்குது அந்த ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் அதில் கேட்க முடியும். போலிங் பூத் மயிலாடுதுறையில் மொத்தமாக 950 இருக்கும். அதில் வல்னரபிள் அண்ட் கிரிட்டிக்கல் 54 போலிங் ஸ்டேஷன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கும். இந்த வல்னரபிள் அண்ட் கிரிட்டிக்கல் எல்லாமே சிஏபிஎஃப் மூலம் அதிகமாக ஸ்ட்ரென்த் கொடுத்துட்டு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ்க்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுக்கு பண்ணுறோம். இந்த எலெக்ஷனில் ஆல் 950 போலிங் ஸ்டேஷன் அத்தனை 950 போலிங் ஸ்டேஷன்ஸுமே சிசிடிவி கேமரா கண்காணிப்பு இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் அளவில் 22 நோடல் ஆஃபீஸர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஃப்ளைங் டீம் எஃப்எஸ்டி 27 இருக்குது. அது 24/7 நேரமுக்கு நடக்குது. அதே மாதிரி ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம் அதுவே 27 டீம்ஸ் இருக்குது. அதுவுமே 24/7 இருக்குது. ஒரு டீமுமே 8 hours ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அது எல்லாம் இப்போவே ஸ்டார்ட் ஆகிருக்குது. டோட்டலாக இந்த எலெக்ஷனுக்கு தோராயமான 6810 ஸ்டாஃப்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். இது மட்டும் இல்லை, எனக்கு டோட்டல் மயிலாடுதுறை வாக்காளர் நம்பர்ஸு 7,31,039 7,31,000 இருக்குது ஆஸ் ஆஃப் 15/3 டேட்டில். அதில் யங் ஓட்டர்ஸ் 18 to 19 ஓட்டர்ஸு ஏஜ்ல இருக்க ஓட்டர்ஸ் 15,659 இருக்குது. 15,659 இருக்கிறாரு. இந்த எலெக்ஷனுக்கு டோட்டல் பேலட் யூனிட் 2000 யூஸ் பண்ண போகிறோம். 2127 யூஸ் பண்ண போகிறோம். கண்ட்ரோல் யூனிட் 1178 யூஸ் பண்ண போகிறோம். விவிபேட்டு 1321 யூஸ் பண்ண போகிறோம். மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட் சார்பாக எலெக்ஷன்ஸ்க்காக எல்லாம் ரெடி இருக்கிறோம். எல்லாமே கிரிட்டிக்கல் போலிங் ஸ்டேஷனில் நாங்களும் எஸ்பி சார் அந்த என்டையர் டீமு இன்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். நிறையா ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். செக்டர் ஆஃபீஸர்ஸ்க்கெல்லாம் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வி ஆர் ரெடி ஃபார் த எலெக்ஷன்ஸ். தேங்க்யூ. நம்ம செக் போஸ்ட் எல்லாம் இருக்குது. ஏற்கனவே செக் போஸ்ட் 2 இது இருக்குது. ஸ்டேட் பார்டர் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் பார்டர்ல ஏற்கனவே இருக்குது. புதுசாக பண்ணியிருக்கோம். ஏகே சத்திரத்தில் மட்டும் புதுசாக இப்போ ஹைவேஸ் வந்துட்டதுனால இப்போ அங்கே புதுசாக வருது. என்ன ஏகே சத்திரம் கொள்ளிடத்துல புதுசாக இப்போ நேஷனல் ஹைவேஸ் இருக்கிறதுனால அந்த இடத்துல புதுசாக ஒரு செக் போஸ்ட் இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். எல்லா வாக்குச்சாவடிகளுமே சிசிடிவி கேமரா அமைக்கப்படும். அது ஏற்கனவே சார் சொன்னாங்க. அது இல்லாமல் இந்த பதட்டமானு சொல்கிற நீங்கள் கிரிட்டிக்கல் இதில் வந்து சிஏபிஎஃப் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் அவங்கள வந்து நம்ம டிப்ளாய் பண்ணுவோம். பர்டிகுலராக நம்முடைய காரைக்கால் பார்டரை நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்காக வந்து 2 செக் போஸ்ட் நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதில் வந்து 24 மணி நேரமே சிசிடிவி கேமரா பதிவு போயிட்டுருக்கோம். அதே போல் அங்கே இருக்க காவலர்களையும் நாம் எண்ணிக்கையை உயர்த்தி இருக்கிறோம். அவங்களும் பாடி ஓன் கேமரா இன்ஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த எல்லாமே வந்து ஒளிபரப்பு வந்து நம்ம டைரெக்டாக நாங்கள் எங்களுடைய ஆஃபீஸ்லேருந்து பார்க்கலாம், கலெக்டரேட்லேருந்து பார்க்கலாம். இந்த செக் போஸ்ட் என்ன நடக்குதுங்கிறத நாங்கள் அங்கேருந்து நாங்கள் கண்காணிப்போம். அந்த அளவு பண்ணியிருக்கோம். ரொம்பவே இன்டென்சிவ் பண்ணியிருக்கோம். விஜில் அந்த ஆப் இருக்குது, சி விஜில். அது கொஞ்சம் டவுன்லோட் பண்ணிட்டு அது மூலம் அனானிமஸ் நீங்கள் உங்கள் நம்பர் தெரிய மாட்டாது, உங்கள் பேர் தெரிய மாட்டாது. அனானிமஸாக நீங்கள் கம்ப்ளைண்ட்ஸ் என்ன இருந்தால் சொல்ல முடியும். சி விஜில் அது ஆப் கூகுள் ஆப் ஸ்டோரில் இருக்குது. அது மூலம் பண்ண முடியும். அது இல்லை இருந்தாலும் 1950 சொன்னோம்ல அந்த நம்பர் மூலமும் நீங்கள் சொல்ல முடியும். இருக்கு. அதில் 99 பேருக்கு டெபாசிட் பண்ணிட்டாங்க. இனிமே இருக்கிறது வந்து சில பேர் எக்ஸம்ஷன் கேட்டகரியில் வருவாங்க. அதாவது நேஷனல் ஷூட்டர்ஸு,
தென் ஹைலி த்ரெட் பர்செப்ஷன் இருக்கிறவங்க, அதே போல் கார்டாக இருப்பாங்க இல்லையா, கேஷ் கார்டு, பேங்க் கார்டு இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அது வந்து எங்களுக்கு பெடிஷன் கொடுத்துருக்காங்க. அதை நாங்கள் வெட் பண்ணிவிட்டு திரும்ப நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் செக்யூரிட்டி கமிட்டி இருக்குது, அதை வெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு நாங்கள் முடிவு பண்ணுறோம். இன்னொரு செய்தி, பொதுமக்கள் 50,000 இந்த அதிகமாக கொண்டு போவது இருந்தால் அதுக்கு சூத்த டாக்குமெண்ட்ஸ் வச்சுட்டு போக மாதிரி உங்கள் மூலம் பொதுமக்களுக்கு தகவல் கொடுக்க சொல்கிறேன். என்ன இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் வச்ச சொல்லுங்க. ஏடிஎம்கள் எல்லாமே கியூஆர் கோடு வந்துட்டு தான் நான் ஏடிஎம் மிஷின்ஸ் அந்த கொண்டு போகிறதுக்குள்ள கியூஆர் கோடு அந்த பேங்க் பீப்பிளுக்கு கொடுக்குறாரு. நீங்கள் பொதுமக்கள் எல்லாம் 50,000 இந்த அதிகமாக வச்சு கொண்டு போயிருந்தால் டாக்குமெண்ட்ஸ் கொண்டு விட்டு தான் போகணும்.